வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அன்னப்பறவையோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். பார்ட் 1, 2, 3யோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து பார்ட் 4 பாருங்கள். வால் பகுதிக்கு நம்ம 3 நாட் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 2 அடுத்து 1 நாட் தான். அதனால் இதை நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதில் ரொம்ப நாட் இல்லை, அதனால் அதை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், விங்ஸ் போட போகிறோம். ரெக்கை பகுதி நம்ம 2 விதமாக போடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வயரையும் சேர்த்து இந்த 2 நாட் இருக்குது பார்த்திங்களா, இந்த 2 நாட்டில் உள்ள ஃபஸ்ட் வயர் ஆப்போசிட்டில் இருக்கிற வயருக்குள்ளே நம்ம டியூப் போட்டுட்டு, டியூப் அல்லது மணி, பாசி மணி எதுனாலும் போட்டுட்டு நம்ம இந்த பக்கம் உள்ள வயரை வச்சு நாட் போடுறதும் அந்த பக்கம் உள்ள வயரை வச்சு அந்த சைடு நாட் போடுறதும் இருக்கும். அது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் எப்படின்னா, இந்த 2 வயரையும் நம்ம நாட் போட போகிறோம். இந்த 2 வயரையும் ஆப்போசிட்டில் இருக்கிற வயரை வச்சு நான் நாட் போடுறேன். நமக்கு இப்படி நாட் போடும்போது நமக்கு டோட்டலாக 4 வயர் இருக்குது பார்த்திங்களா, 4 நாட் இருக்குது. 4 நாள் 8 நாட் கிடைக்கும். 8 நாட்ஸ் நமக்கு மொத்தமாக கிடைக்கும். 2 வயரையும் சேர்த்து நான் நாட் போடுறேன். ஆப்போசிட்டில் இருக்கிற வயரை வச்சு நான் நாட் போடுறேன். 2 வயரையும் வச்சு மறைக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நெருக்கி வச்சு போடணும். எனக்கு இவ்வளோதான், கை எட்ட மாட்டேங்குது. இப்படி போட்டிருக்கேன். அதே போல் இந்த 2 வயரையும் வச்சு இந்த பக்கம் திருப்பி நம்ம நாட் போடணும். அந்த நாட் அந்த பக்கமாக இருக்கும், இந்த நாட் நம்ம சைட் பார்க்க இருக்கும். இதுவும் ரொம்ப ஈஸி மெத்தட், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது முடியாதவங்க டியூப் வச்சும் நம்ம போட்டுக்கலாம். டியூப் போடுங்க அல்லது பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். அவங்க சாந்தி மேம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணதுனால நானும் இதே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 நாட்டும் போட்டோம் பார்த்திங்களா, இந்த 2 நாட்டையும் வச்சு இந்த 2 நாட்டில் உள்ள வயரை வச்சு இந்த பக்கம் விங்ஸ் வளர்ப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் அப்படியே இந்த விங்ஸ் வளரும். இப்படியே சமமாக வளர்ந்து வரும். இப்போ இந்த நாட் போட்ட மாதிரியே மேல் பக்கமாக இந்த நாட் போடணும். இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம இப்படி மேல் பக்கமாக நாட் போட்டு கொண்டு வரணும். அந்த பக்கமாக போட்டிங்கன்னா கீழ் பக்கமாக நாட் போயிடும். நான் போட்டுட்டு அந்த நாட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். போட்டதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ நமக்கு மேல் பக்கமாக இந்த நாட் நமக்கு மேல் பக்கமாக தெரியும். அதே போல் இந்த பக்கம் திருப்பி மேல் பக்கமாக போடணும். இப்போ நான் ஒரு செட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே போல் நம்ம எல்லா வயரையும் ஜாயின் பண்ணி எல்லா செட்டையும் போட்டு முடிக்கணும். இதுதான் நமக்கு ஒரு செட். 4 நாட் இருக்கும். 1 2 3 4 மொத்தமாக நமக்கு 4 நாட்ஸ் இருக்கும். இதே போல் நம்ம இந்த வயர்லாம் ஜாயின் பண்ணி நாட் போடணும். நான் இன்னும் ஒரு செட் மட்டும் காமிக்கிறேன். அடுத்து நம்ம 2 செட் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணி போட்டுருங்க. இப்போ வயர் இங்கே பார்க்க வச்சு கழுத்து பகுதி மறைக்கும்னு நினைக்கிறேன். மடியில் வச்சு போட்டால் தான் நல்லா நெருக்கமாக வரும். இது தள்ளி வச்சு போடுறேன் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. இந்த நாட் நம்மளை பார்க்கவே வரும். உள்ளே வச்சு போடுறது கொஞ்சம் சிரமந்தான். இது வீடியோவில் வேறு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக தெரியும், ஆனால் நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கும். எனக்கு தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இந்த பக்கம் வந்துருக்கு பாருங்கள், நாட்டு இந்த பக்கமாக வந்திருக்கும் நம்மளை பார்க்க. இப்போ இந்த சைடு திருப்பிட்டு இந்த நாட்டு இங்கே பக்கம் போடணும். இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு அனுப்பி வைங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9445266602 9445266602. இந்த நம்பருக்கு நீங்கள் போட்ட கிராஃப்ட் ஒர்க் எதுவாக இருந்தாலும் உங்களோட கைவண்ணத்தை அனுப்பி வைக்கலாம். உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு அனுப்பி வைங்க. அப்போ தான் யார் போட்டாங்கன்னு தெரியும்.
இது சாந்தி மேம் போட போய் தான் இந்த மாடல் நமக்கு தெரிய வந்தது. ஸோ நம்ம அடுத்தவங்கள்ட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட இதே மாதிரி மாடல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அனுப்பி வைங்க. ஓகே, இப்போ நம்ம திருப்பிட்டு அப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். இப்படி போட்டால் தான் நமக்கு நாட் வெளியே பார்க்க வரணும். இதே போல் இந்த சைடு ஒரு நாட். நான் ரெண்டு செட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 2 செட்டை பார்த்து நீங்கள் மீதம் இருக்கிற 2 செட்டையும் போடுங்க. இப்போது இந்த பக்கம் ரெண்டு செட் போட்டிருந்தோம். அதுக்கடுத்து இப்போ 2 செட் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த கிராஸ் நாட் வருது பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் நம்ம நாட் போடணும். நான் சின்ன வளையல் எடுத்ததுனால இது கொஞ்சம் சுருங்குனாப்பில் சின்னதாக தெரியுது. நீங்கள் பெரிய வளையல் எடுத்துட்டிங்கன்னா, வளையல் நான் எடுக்கல, அந்த டேப்பில் உள்ள பேஸ் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வளையல் எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த பக்கம் உள்ளதை இங்கே போடுறோம். 3 நாட் வரும். 4 நாட்டுக்கு நமக்கு 3 நாட் வரும். அடுத்து 2 1 3 2 1 அந்த பேசிக்கில் போயிடும். 4 3 2 1. இப்போ இந்த பக்கம் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஒவ்வொரு பார்ட்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எப்போ போட்டு முடிக்கிங்களோ அப்போ அனுப்பி வைங்க. 3 போட்டோமா, இப்போ 2 அடுத்து 1. முடிச்சுட்டு பார்ப்போமா. இது ஈஸி தான். உங்களுக்கு 2 நாட் போடணும், அடுத்து இன்னும் 1 நாட் போடணும். போட்டுட்டு சொல்கிறேன். இந்த பக்கம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த லாஸ்ட்டாக 1 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். அன்னப்பறவை பெருசாக போடலான்னு பார்த்தா அது அன்னப்பறவைக்கு பிள்ளை மாதிரி ஆயிடுச்சே, ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. என்ன பண்ண? சரி, நீங்கள் போடும்போது பெரிய வளையலில் போடுங்க. இப்படி ஆயிடுச்சேன்னு கவலையாக இருக்குது எனக்கு. போட்டாச்சுப்பா. போட்டுட்டு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். சரி, இப்போ நம்ம விங்ஸ் பார்ப்போம். நீங்கள் போடும்போது கொஞ்சம் பெருசாக போடுங்க, சரியாக நினைக்கிறேன். இப்போ விங்ஸில் நம்ம இந்த 2 சைடு உள்ள ஒயரையும் விட்டுருவோம். இந்த பக்கம் உள்ள ஒயர் நம்ம போட முடியாது, இந்த பக்கம் உள்ளதும் போட முடியாது. இந்த நாட் நமக்கு மேல் பக்கமாக வர மாதிரி போடணும். இப்படி திருப்பி போடணும். இந்த ஒயரை இப்படி திருப்பி போடுங்க. அப்போ தான் நமக்கு மேல் பக்கமாக தெரியும் நாட். அந்த பக்கமாக வச்சு போட்டிங்கன்னா நாட் கீழ் பக்கமாக போயிடும். இதே போல் நமக்கு மேல் பக்கம் வரணுங்கிறதுக்காக திருப்பி வச்சு ஒயரை திருப்பி வச்சு போடுறோம். இந்த இடத்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நான் மேல் பக்கமாக போட்டிருக்கேன் நாட், கவனிச்சுக்கோங்க. மேல் பக்கமாக வருது பாருங்கள், நம்மளை பக்கம் இருக்கும் நாட். 2 நாட் போட்டுட்டு அடுத்து 1 நாட் போடணும். இது ரொம்ப ஈஸிங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு விங்ஸை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வருவோம் அப்படின்ட்டு இங்கே வந்தேன். சரி, இப்போ இன்னும் 1 நாட் மட்டும் போடும். நான் கொஞ்சம் தூரமாக வச்சு போடுறேன் பார்த்திங்களா, தள்ளி போடுறதுனால கை கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால போடுறது கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் வச்சு போடும்போது நல்லா நெருக்கமாக போடுங்க, நீட்டாக வரும். 2 1 போட்டாச்சு. எனக்கு விங்ஸ் இவ்வளோ தான். இப்படியே முடியாது, இதுக்கு அடுத்து இன்னும் தொடரும். இதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். மாஷா டிசைன்ஸ் இந்த சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்குது, அதில் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் மொத்தமாக பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதில் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸோட லிங்க் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்துட்டோம்னா அதுக்குள்ள லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வயர் குடை ஃப்ளவர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுவோம்.
இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் 10 வீடியோஸ் வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.